இப்போ 2025 ஸ்கோடா கோடெக் ஸ்போர்ட்லைன் ஒரு டிரைவ் பண்ணிட்டோம். பார்க்கிங் பிரேக் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே இருக்குது. எடுத்துட்டேன். இப்போ டி போட்டேன். ஸோ பிரேக் ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. அப்படியே டிரைவ் பார்த்துடலாம். இப்போ ஸ்போர்ட் லைன் பேசிக்கலி ஓவர்வியூ கொடுத்துட்றேன் உங்களுக்கு. ஸோ ஸ்போர்ட் லைன் பார்க்கும்போது உள்ள உங்களுக்கு மேஜராக சேஞ்ச் ஆகிறது இந்த பிளாக் டோன் தான். வெளியுமே பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் பேட்டர்ன்ஸ், இந்த பேட்ஜிங் எல்லாமே பிளாக்ல போட்டிருப்பாங்க. இங்கேயுமே டோட்டலி உங்களுக்கு பிளாக்ல வரும். இந்த கலர் கான்ட்ராஸ்ட் டோட்டலி வரும். ஸோ இன்ஜின் அண்ட் டிரான்ஸ்மிஷன் பார்க்கும்போது ரெண்டு வெஹிக்கிளுக்குமே நம்ம வந்து 2 லிட்டர் TSI இன்ஜின், மேட்டோ 7 DSG இது. இப்போ நம்ம வந்து சிட்டிக்குள்ளே தான் மூவ் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்பீட் பிரேக்கர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்டிஃபர் சஸ்பென்ஷன் தான் கிடைக்குது. பட் இருந்தாலும் போக பார்க்கலாம். அது பிரேக் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 வீலையும் டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டன்ட் பிக்கப் பாருங்களேன். இப்போ எடுத்தோடனே நமக்கு வந்து அந்த பிக்கப் ஈஸியாக கிடைக்குது. ப்ளஸ் இந்த DSG இருக்கிறதால இப்போ ஜென்டில் க்ரூசிங் தான் பண்ணுறேன். நமக்கு வந்து இந்த கியர் வந்து கரெக்டான லெவலில் ஸ்விட்ச் ஆகுது. ஏன்னா வந்து நான் அந்த பெடல் வந்து கரெக்டான லெவலில் வச்சுருக்கேன். ஸோ அதனால் ஈஸியாக அது மூவ் ஆகுது. ஸோ பிரேக் பைட் ஓகே தான். நமக்கு வந்து கால்குலேட் பண்ணுற இடத்துல நின்றோம். ப்ளஸ் இது டிஸ்க்னால கரெக்டாக நிற்கிது. இப்போ அந்த மேனுவல் கண்ட்ரோல், அதாவது பேடல் ஷிஃப்ட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதில் வந்து நான் M2 கொண்டேன். ஸோ விசிபிலிட்டிக்கு பார்க்கும்போது நமக்கு இந்த ட்ரிமில் வந்து சரௌண்ட் வியூ கேமரா கிடையாது. ஸோ டாப் ட்ரிமில் தான் நமக்கு இந்த சரௌண்ட் வியூ கேமரா சிஸ்டம் இருக்கும். பட் இருந்தாலும் நமக்கு இந்த ORMஸ்லாம் ஒய்டாக இருக்குது. ப்ளஸ் அதில் ஒரு குட்டி இண்டிகேஷன் இருக்குது. இப்போ ரெஃபரன்ஸ்க்கு ரைட் இண்டிகேட்டர் போடுறேன். ஸோ அதில் பாருங்களேன், இப்போ நமக்கு அந்த மிரரில் ஒரு லைட் பாயிண்டிங் வருது. நெக்ஸ்ட் அப்படி இன்டீரியர் ஃபீச்சர்ஸ் பற்றி பேசும்போது நமக்கு இந்த டயல்ஸ்லாம் மெயினாக மாறி இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு இந்த ப்ளோவர் கண்ட்ரோலாக வருது. இதுவே நீங்கள் வந்து டாப் ட்ரிமுக்கு போகும்போது இங்கே இந்த ட்ரைவ் மோட்ஸ் வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த டாகல் வச்சு நம்ம ட்ரைவ் மோட்ஸ் மாற்றிக்கலாம். ஈகோ, நார்மல், ஸ்போர்ட்ன்ற மோட்ஸ். ஸோ வெஹிக்கிள் லென்த்து பார்க்கும்போது 4.7 மீட்டர்ஸ் லென்த்து. இருந்தாலும் சென்சார் ஃபங்க்ஷன் ஆச்சு. இது செகண்ட் லைன், மோஸ்ட்லி செகண்ட் ஆர் தேர்ட் லைனுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இது ஒரு குட்டி கார்னர் தான். இது நல்லா ஸ்டேபிளாக தான் போகுது. பெரிய அளவில் அந்த பாடி ரோல் ஷேக்லாம் தெரிஞ்சிருக்காது. இப்போ ஒரு சடன் புஷ் கிடைச்சிருக்கும். அது மிட் லெவல். இது நம்ம இருந்தாலும் செக் பண்ணலாம். அதை இப்போ கொஞ்சம் அந்த ரேஷ் பண்ணி ஓட்டும் போது நமக்கு இந்த இன்ஜின் அந்த வோக்கலோட தெரியும் உங்களுக்கு. ப்ளஸ் அந்த சடன் புஷ், இந்த ஹெட் ரெஸ்ட்லாம் கொடுத்து இந்த புஷ் கொடுக்குது. இப்போ தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அது. நெக்ஸ்ட் அப்படி இந்த பிரிட்ஜ் ஏறிட்டுன்னு கொஞ்சம் டிரைவிங் பார்த்துடலாம் நம்ம. ஸோ இந்த ஸ்போர்ட் லைனில் பார்க்கும்போது நமக்கு இந்த ஹில் ஸ்டார்ட் அசஸ் அண்ட் ஹில் டிசைன் கண்ட்ரோல் ஃபீச்சர்ஸ் வந்து கிடையாது. அது வந்து நமக்கு LNK ட்ரிமில் தான் கிடைக்கும். பட் இருந்தாலும் நமக்கு ஆட்டோ ஹோல்கான ஃபீச்சர்ஸ் தான் இருக்குது. ஸோ அது ஒரு ட்ரபிளாக இருக்காது. அது க்ரூசிங் பாருங்களேன், 80ல் ஒரு வார்னிங் வருது.
ஸோ ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் தான் 60லேருந்து 80 ஈஸியாக வந்துட்டோம். இந்த லேன் கட்டிங்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு பெரிய வெஹிக்கிள் கட் பண்ணுற மாதிரி இல்லை. நம்ம இப்போ அந்த கைலாக் குஷாக்லாம் ஓட்டியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன வெஹிக்கிள் கட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ டயலில் பார்க்கும்போது இந்த ஸ்பீட் வார்னிங் காட்டுச்சு. ஸோ இது இல்லாமல் நம்ம LNKல பார்க்கும்போது அதில் வந்து இந்த டிரைவர் ட்ரௌசினஸ் சிஸ்டம், அந்த காஃபி பிரேக் அலர்ட் எல்லாமே வந்து வரும் அதில். ஸோ கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் மாறும் அப்படியே. ஹார்ன் பார்க்கும்போது நமக்கு ஒரு டியூவல் ஹார்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி ஓட்டுறதும் நம்ம அந்த கோடாக்ல பண்ணலாம். ஒரு 100 புஷ் பண்ணிட்டோம். ஸோ இந்த லைட்டாக கார்னர் பார்த்தலாம் அதில். ஸோ கிராஜுவலி ஜென்டில் போகிற மாதிரி இருக்கு. டிரைவ் மோட்ஸ் எதுவும் நமக்கு ஸ்போர்ட் லைனில் வந்து கொடுக்கல. ஸோ இருந்தாலும் இந்த நார்மல் க்ரூசிங், இந்த 7 ஸ்பீட் DSGயோட மேட்டிங் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இது கிளியராக ஸ்விட்ச் பண்ணி போகுது. ஸோ பெட்ரோல் டு DCT வந்து எப்போவுமே சூப்பராக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த ஸ்மூத் டிரான்ஸ்மிஷன் மாதிரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இந்த சஸ்பென்ஷன் பற்றி பேசும்போது ஸ்டிஃபர் சைட் தான். எனக்கு இந்த ஹைவே அந்த சிட்டி டிரைவ் ரெண்டுத்துலேயுமே வந்து ஒரே செட்டப் மாதிரி தான் தெரிஞ்சுது. இருந்தாலும் ஒரு கம்ஃபர்ட் செட்டப் தான் இது. ஸோ நமக்கு ரொம்ப அதை புஷ் பண்ணுற மாதிரி சஸ்பென்ஷன் இல்லை. ஒரு ஹைவே ரைடுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வேற SUVs, அதாவது ஸ்கைலாக் குஷாக்ல பார்ப்பீங்களே, ஸோ அந்த டிரைவ் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ அந்த ஐடியா கிடைக்கும். பட் இருந்தாலும் அந்த வெஹிக்கிளோட லென்த் இருக்கு, 4.7 meters லென்த் இருக்கு, 2.7 meters வீல் பேஸ் இருக்கு, 7 seater வெஹிக்கிள் இது. இன்னும் ஒரு கம்ஃபர்ட் டிரைவ் மாதிரி தான் செட் பண்ணியிருக்காங்க இவங்க. ஸோ நெக்ஸ்ட் மைலேஜ் பற்றி பேசும்போது இந்த வெஹிக்கிளில் ஒரு 62 liters ஆஃப் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. மைலேஜ் வந்து ஒரு 14.8 kmpl கோட் பண்ணுறாங்க. பட் நமக்கு இப்போ ஸ்க்ரீனில் கிடைக்கிறது ஒரு 6.8 காட்டுது. பட் இருந்தாலும் நம்ம ஒரு நார்மல் க்ரூசிங், இப்போ ரொம்ப ரேஷ் பண்ணாமல் ஒரு 80-90 க்ரூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக மைலேஜ் கிடைக்கும் 11 to 12 points. ஸோ அப்படியே நான் பேடலுக்கு மூவ் பண்ணிட்டேன். M5 வந்துட்டோம் இப்போ. ஸோ வெஹிக்கிளோட சேஃப்டிக்கு பார்க்கும்போது 9 airbags, ABS with EBD, ESC, traction control, electronic differential lock, rain brake as a support, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் நமக்கு ஸ்டாண்டர்டாக கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் ப்ரைஸிங் பற்றி பேசும்போது இந்த பர்டிகுலர் ட்ரிம் ஸ்போர்ட் லைன் வந்து நமக்கு ஒரு 46 lakhs கிட்ட வருது. எக்ஸ்ஷோரூம் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து உங்கள் டீலர்ஸ் கிட்ட செக் பண்ணி பாருங்கள் எக்ஸாக்ட் ஆன் ரோட் ப்ரைஸ். ஸோ என்னை பொறுத்தவரை இந்த டிரைவ் வந்து செம இம்ப்ரெஸாக தெரிஞ்சது. இந்த கியர் ஷிஃப்டிங் நல்ல இம்ப்ரெஸாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த 2 liter TSI to 7 DSG சரியான இம்ப்ரெஸாக தெரிஞ்சது. இப்படி பேடல்லேருந்து நார்மல் டிக்கு மாற்றிட்டேன். ஸோ இப்படி மாற்றும் போது நமக்கு வந்து மேனுவல் கார்லேருந்து டோட்டல் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஸோ இந்த DSG 2 liter TSI DSG எனக்கு இம்ப்ரெஸாக தெரிஞ்சு. நெக்ஸ்ட் இந்த சஸ்பென்ஷன் அந்த பிரேக்கிங் எல்லாமே டோட்டலி ப்ரோஸ் எல்லாம் தான் தெரியுது. ஸோ வெஹிக்கிளோட வேர்டிக்ட் வந்து உங்கள் கையில் கொடுத்துட்டேன். ஏன்னா வந்து இந்த ஒரு ப்ரைஸிங் ஃபேக்டர் இருக்குது. ஒரு லக்ஸரி SUV ஃப்ரம் ஸ்கோடா. ஸோ இந்த 7 seater வெஹிக்கிள் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். டிரைவிங் கேப்பபிலிட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த ஃபேக்டர்ஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம் ஸ்கோடா கோடியாக். ஸோ இந்த ஸ்க்ரீன் பார்க்கும்போது ஒரு 12.5 inch ஸ்க்ரீன் இது. இதில் நமக்கு இப்போ வெஹிக்கிள் டேட்டா வச்சுருக்கேன். ஸோ பேசிக்கலி நம்ம இங்கே பார்க்குற கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இதில் பார்க்கலாம். ஸோ இதில் ரியர் கேமரா மட்டும் இருக்கிறதால நம்ம ட்ரைவ் பண்ணும்போதே ரியர் கேமரா அதோட கைட்லைன்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம்.
ஸோ இன்னொரு பேசிக் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபங்க்ஷன். இது நம்ம ஆன் ஆஃப் இதில் பண்ணிக்கலாம். சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டிஃப் தான். ஸோ இந்த வீடியோ நம்ம வந்து ஸ்கோடா குருதேவ் ஸ்கோடா 51 வருஷம் ஷூட் பண்ணோம். இங்கே கான்டாக்ட் டீல்ஸுமே கீழே கொடுத்துட்றேன் உங்களுக்கு. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் குருதேவ் ஸ்கோடா. ஸோ நெக்ஸ்ட் என்ன கார் ரிவ்யூ பண்ணு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, பிடிக்கணும் கமெண்ட் பண்ணுங்கள். அன்டில் தென் see you, bye.